மூணாவது செகண்ட் அப்படி வச்சுக்கிறீங்க. இந்த நேரத்தில் 1000 மக்கள் இந்த கூகுள்ல இருந்து அந்த விஷயம் வேணும் இந்த விஷயம் வேணும் உலகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து மேட்டரை கேட்கிறாங்க, அது கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த செகண்ட்ல 3 செகண்ட் சொன்ன அந்த செகண்ட்ல ஆயிரக்கணக்கான மக்கள் மேட்டரை கேட்கிறாங்க, அது கொடுத்துக்கிட்டு இருக்கு. பல பேருக்கு ஒரே நேரத்தில் உதவி செய்தா இல்லையா? அதுக்காண்டி அந்த வெப்சைட்டை கடவுள்னு சொல்லுவோமா? இல்ல, இறைவனால் படைக்கப்பட்ட ஒன்று. அந்த இறைவனால் படைக்கப்பட்ட ஒன்றுக்கு ஒண்ணுக்கு இருக்கும் பொழுது இன்னொன்னுக்கு இருக்குன்னு சொன்னாங்க, இருக்குது நம்புறது நம்பாது வேறு விஷயம். அது சிறுக்குன்னு எப்படி ஆகும்? வெப்சைட்டுக்கு இருந்தால் சிறுக்கு இல்ல, ஒரு வலியுள்ளாக இருக்குது என்றால் சிறுக்குன்னு எப்படி ஆகும்? வெப்சைட்டுக்கு இருக்குதுங்க, வலியுள்ளாக இந்த தன்மை கிடையாதுங்க, அப்படி மறுக்கலாம். சிறுக்குன்னு எப்படி ஆகும்? அதே போல பாருங்க, இப்படி எத்தனையோ ஒவ்வொன்றாக நம்ம கேட்டுக்கொண்டு இருந்ததா பதில் இருந்தா. அதே போல மரத்தை பத்தி சொன்னாங்க, அதே போல எறும்பை பத்தி சொன்னாங்க. சரி, எறும்புட்ட சொல்லுமான பேசுறாங்கல்ல, அது நம்ம பேச முடியுமா? நான் கேட்கிறேன். அவங்க பேசினாங்க, அதுக்காக வந்து எறும்பு நம்மகிட்ட வந்து இப்படி எல்லாம் போங்க பார்த்து போங்க அப்படிலாம் சொல்லுமா? அல்ல எறும்பு பேச நம்ம காது விழுவுமா? அது வேற இது வேற தானே. அதுக்காக வேண்டி ஏன் இப்படி கொண்டு வந்தீங்க? பாங்கு விஷயத்தை ஏன் கொண்டீங்க? நான் கேட்கிறேன். இப்ப பாங்கு விஷயத்தில் கூட எல்லாம் கேட்கும் அப்படி வரும் பொழுது, உலகத்தில் எத்தனையோ பொருட்கள் இருக்கும் பொழுது கோயிலுங்கிற சிந்தனை ஏன் வந்தது? அதான் நாங்க கேட்டோம். எல்லாம் கேட்கும் அப்படின்னு தான் இருக்குது. கோயிலும் கேட்கறீங்களே, வேற பொருளே இல்லையா? எத்தனை பொருள் கேட்கறது? இந்த சிந்தனைகள் வருகிறது உங்களுக்கு. அப்ப எந்த கலாச்சாரத்தை பக்கம் மக்கள் அழிச்சுட்டு போறீங்க? அதுதான் எங்களுடைய கேள்வி. அதுதான் கேட்டோம். காபிர்களுக்கு சலாம் சொல்லலாங்கிறீங்களே, எந்த கலாச்சார பக்கம் அழைச்சிட்டு போறீங்க? ஓசலாம் ரதியல்லாஹு சொன்னாங்களே, கிறிஸ்தவ கலாச்சாரமான்னு கேட்டீங்களே, ஓசலம் ரதியல்லாஹு ஒரு கையில் மட்டும் தான் கொடுக்க வேண்டும் சொன்னாங்களா? இப்ப பிரச்சனை என்ன? ஒரு கையில் மட்டும் தான் சொல்லிக்கணும் நாங்க கேட்டோம். அப்போ சொன்னோமே 2 கையில இல்ல. அதுக்கு ஆதாரம் தான் தாங்களையும் கேட்ட கேளுங்க, நாங்க அதே தர்றோம். நம்ம ஏன் கேட்கல? முன்னாடி சொன்னோம்ல, அப்படி 2 கையிலும் கொடுக்கறாங்க எங்க நிலைப்பாடு. ஆதாரம் என்ன கேளுங்க, நாங்க தர்றோம் சொன்னோமா இல்ல? ஏன் கேட்கல எங்கள்கிட்ட? அப்படி கேட்டா அது கொடுப்போம், அவங்க வாதம் அடிபட்டு போகும். அதனாலதான் கௌசலம் ரலியல்லாஹு சொல்லவே தேவையில்லை. அவங்க வலது ஒரு கையை மட்டும்ங்கிற வார்த்தை சொல்லியிருக்காங்களா? கிடையாது. ஒரு கைன்னு சொல்லிட்டோமே. 2 கை இல்லை என்ற ஆதாரம் கேட்டா தருவோம். நம்ம ஏன் நம்மளை கேட்கல அப்படிங்கிறது. அதே போல குத்பா பிரசங்கத்தை பத்தி சொன்னாங்க. இல்லைன்னா அரபியில தானா அந்த மொழியை பார்க்கணுமா? ஆமா, குத்பா பிரசங்கம் வணக்கமா இல்லையா? நம்ம எல்லாம் சல்லதான் சொல்லிட்டாங்களே, சல்லு கமா ராய்த்து மூனி உசல்லிண்டு, நான் எப்படி தொழுவதும் பார்க்கிறேன் அப்படி தொழுங்கட்டாங்களே. அப்படி இருக்கும் பொழுது அந்த தொழிலோட சம்பந்தப்பட்டது தானே. சல்லதாசு எப்படி செஞ்சாங்களோ அப்படித்தானே செய்யணும். இதை நீங்க போதிக்கிறீங்களே, பிரசங்கம் பண்றீங்களே, இங்கேயே அதை விட்டுட்டீங்க. அதான் கேள்வி. துவா ஓதுறீங்களே, நாங்க துவா ஓதலாமே. சல்லாசலம் துவா ஓதி இருக்கிறாங்களே அவங்க குத்பாவுல, அதனாலதான் நாங்க ஓதுறோம். இவங்க இந்த துவா தான் செய்யணும், இந்த துவா செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இல்ல, எந்த துவா செய்யலாம். துவா ஓதிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தானே. நாங்க தமிழ்ல ஓதனாலும் சல்லல்லாஹு சொன்ன விஷயத்தை தான் சொல்லுங்கிறீங்களே. எத்தனை நீங்க ஜும்மாவுடைய குத்பாவுல தஸ்லீமா நஸ்ரீன் பேசிருக்கீங்களே, குர்ஆன் ஹதீஸ்ல வந்த விஷயமா? எத்தனை குத்பா பிரசங்கத்துல சல்மான் ருஷ்தியை பத்தி விமர்சித்து பேசிருக்கீங்களே, அது குர்ஆன் ஹதீஸ்ல வந்த விஷயமா? அப்ப குர்ஆன் ஹதீஸ்ல வந்ததான் பேசணுங்கிறீங்க? கிடையாது. அன்றாட நிகழ்வுகளை எல்லாம் விமர்சிக்கிறீங்க. அப்ப குர்ஆன் ஹதீஸ்ல வந்ததான் நாங்க பேசுறோம் அப்படி சொன்ன பொய்யா போச்சு. அப்படி இங்க செய்யல. அதே போல நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நான் தப்பு பண்ணுவேன், அதனாலதான் நாங்கள் சொன்னாங்க அப்படின்னாங்க. இந்த அதிகாரம் உங்களுக்கு தந்தை யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லட்டுமே. அதற்காண்டி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள பார்த்து நீங்க சொல்லிவிட்டீங்கல்ல தப்பு பண்ணீங்க, அதனால நீங்க தப்பு பண்றீங்க அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள பார்த்து சொல்லலாமா? யோசிச்சு பாருங்க. அவங்க சொன்னனாலதான் நாங்க அவங்கள பார்த்து சொன்னோம் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? அதுபடி இறைவனுடைய பார்வைக்கு தப்பாது, நம்முடைய பார்வைக்கு தப்பான்னு சொன்னாலும் ஷிர்க். நாங்க அப்படி இல்லை, அதுவும் எல்லைக்கு உட்பட்டது. இந்த மேஜையில இருக்கிறது என் பார்வைக்கு தப்பாதுங்கிறேன். அதனால அல்லாஹ்வுடைய பார்வை என்ன பாருங்க ஒன்னாயிருமா? எல்லை உள்ளது எல்லை இல்லாத என்னும். நீங்க மத்தவங்கள்ட்ட உதவி கேட்க கூடாதுன்னு சொல்றீங்க, குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட மேற்ற பத்திரிகை போடுறீங்க, உயிர் காப்பீருங்கிறீங்களே, அதுக்கு விளக்கம் தர்றீங்க. என்னது? அப்ப நம்ம கேட்டோமே, அப்ப ஒரு வலியுள்ளா பார்த்து உயிர் காப்பீர்னு சொல்லலாமா? நீங்க சொன்ன விளக்கத்து பிரகாரம் ஒரு வலியுள்ளா பார்த்து எங்க உயிரை பாதுகான்னு சொல்லலாமா? உயிரா இருக்கிற மனிதரை பார்த்து சொன்னா ஷிர்க் இல்ல, இறந்து போன மனிதரை பார்த்தா ஷிர்க் அப்படிங்கிற வகை பிரிக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு யார் தந்தது? ஷிர்க்குண்டா எல்லாம் ஷிர்க் தானே. இப்ப இங்க இருந்துகிட்டே நீங்க அது இது கொடுக்குறீங்களே, உணவு பத்திரிக்கை, சவுதியில் உள்ளவங்க உதவி கேட்கறீங்களே, பம்பாயில் உள்ளவங்க உதவி கேட்கறீங்களே. இப்ப இது எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஹஜ் இருக்கிறது, அதுல மிக அழகான வேறுபாடு இருக்கிறது. அதனால எந்த வகையிலும் நம்ம ஷிர்க் பண்ண கூடாதுங்கிறது தான். அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லிட்டான், ஷிர்க் அவாண்டமான ஒரு பாவம் அப்படின்னு சொல்லிட்டான். மன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹி ஜன்னா, யார் ஷிர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை ஹராமாக்கிட்டான் அப்படிங்கிறான். அதனால நம்மள இந்த மண்ணுக்கா பிறந்தவர்கள் அல்ல, மறுமைக்கா பிறந்தவர்கள். மறுமையில நாம் வெற்றி பெற வேண்டும்.
சிறுக்கு செய்யாம வாழ்ந்தாதான் வெற்றி பெற முடியும். இல்லண்டா வாழ்வு குலசோ பயிரும். அதனால தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து அவங்களுடைய நிலைப்பாட்டு பிரகாரம் சஹாபா பெருமக்களை குறை சொன்ன பிரகாரம் அவங்க குஃப்ரிலையும் ஷிர்க்லையும் இருக்கிறாங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பா பண்ணாங்கன்னு சொல்லுங்க. அன்புள்ள சகோதரர்களே, யார் செஞ்சாங்கன்னு வேண்டியில்ல. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நம்ம கேள்வி பதில் ஒரு நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம். சென்ற முறை கேள்வி பதில் நிகழ்ச்சியின் போது மேடையில் உள்ளவங்களே கீழே உள்ளவங்களுக்கு சீட்ல எழுதி கொடுத்தாங்கன்னு ரெண்டு தரப்புலையும் மக்களா கேள்வி கேட்கல என்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து இந்த சீடிகளை வந்து முதல் சீடி தலைப்பு வெளியாகிவிட்டது. அதை பார்த்து விட்டு கேமராவோட நீங்க சீட் எடுத்துட்டு போறதெல்லாம் க்ளோஸ்அப்ல காட்டி ஒரு கேள்வியா வந்தது. அப்ப இன்னைக்கு உள்ள ப்ரோக்ராம்ல வந்து யாரும் இந்த எந்த தரப்பும் என்ன செய்ய யார் செஞ்சாங்கன்னு குற்றச்சாட்டு சுமத்திருக்கிற வேலை இல்லை. யாரும் வந்து கேள்வி மக்களா கேட்கட்டும். இங்க இருந்து கேள்வி நானே எழுதி கொடுத்ததை கேளுங்கன்னு சொன்னா அது செட்டிங் வந்து நல்லது கிடையாது. போன தடவை அது நடந்துருச்சுன்னு சொன்னா கவனிக்காம நடந்திருந்தா நம்ம திருத்திக்கிற போறோம். அதனால கேள்வி கேட்கிறவங்க அவங்கவுங்களா கேளுங்க. ரெண்டு தரப்புலையும் மேலே இருந்து இங்க எழுதி வாங்கிட்டு கேள்வி கேட்கறது என்பது வந்து அது ஒரு இயற்கைக்கு மாற்றமான அது செட்டிங்.